Welcome to VL Academy. In the video, issue forfeiture and reissue of shares chapter other exercise problem number 32 நம்ம பார்க்க போறோம், which is in page number 1.117. நீங்க இந்த டெக்ஸ்ட் புக் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான affiliated link நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அந்த லிங்க் யூஸ் பண்ணியும் டெக்ஸ்ட் புக் வாங்கிக்கலாம். அண்ட் இதுதாங்க 32nd ப்ராப்ளம். இதுல வந்து என்னன்னா A லிமிடெட் வந்து 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க பப்ளிக். ஸோ இந்த ஷேர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பிஸ்னஸ்ல கேபிட்டல் வந்து இவ்வளவுதான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கிறது அது வந்து ஆத்தரைஸ்டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆத்தரைஸ்டு கேபிட்டல்ல அந்த மொத்த அமௌண்ட்டையும் இம்மீடியட்டா நம்ம பப்ளிக் கிட்ட இருந்து வாங்க மாட்டோம். எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து இந்த A லிமிடெடுக்கு ஒரு 1 lakh ரூபி தேவைப்படுது, விச் இஸ் அக்செப்டபிள் பை ஆத்தரைஸ்டு கேபிட்டல். ஓகே, ஆத்தரைஸ்டு கேபிட்டல்ல இன்னும் பேலன்ஸ் இருக்கு. அதுல இருந்து 1 lakh ருபீஸ் பப்ளிக் கிட்ட இருந்து வாங்கணும்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அப்படி வாங்கணும்னு நினைக்கிறப்போ பப்ளிக் கிட்ட சொல்லி அவங்க வந்து நம்ம கிட்ட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வாங்கி அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு ஒரு ஷேருக்கு எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கணும்னு டிசைட் பண்றாங்கங்கிறது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல ஒரு ஷேருக்கு 2 ருபீஸ் அவங்க பே பண்ணி அவங்க வந்து ஷேர்ஸை அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ அப்ளிகேஷன் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அவங்க அப்ளிகேஷன் குடுத்துருக்காங்க. அத அக்செப்ட் பண்ணலாமா, வேண்டாமான்னு டிசைட் பண்ணுவாங்க. தி ரீசன் பிஹைண்ட் இஸ் இப்ப 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படிங்கிறப்போ, ஒரு 15,000 ஷேர்ஸ்க்கான ரிக்வெஸ்ட் வந்தது அப்படின்னா, அந்த எக்ஸஸ் 5,000 நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது. ரிஜெக்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால என்ன பண்ணுவாங்க, அத அக்செப்ட் பண்ணலாமா, வேண்டாமாங்கிறது இந்த அலாட்மென்ட் டேட்ல தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ இங்க இந்த ப்ராப்ளம்ல பார்த்தீங்க அப்படின்னா, 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு பதிலா வெறும் 8,000 ஷேர்ஸ்க்கு மட்டும் தான் பப்ளிக் அப்ளை பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் 2,000 அவங்க இன்னும் பண்ணல. ஸோ இன் தட் கேஸ் இவங்க இந்த 8,000 ஷேர்ஸையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அக்செப்ட் பண்ணி அக்செப்ட் இன் த சென்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அலாட் பண்ணோனே அந்த அலாட்மெண்ட் அப்போ ஒரு ஷேருக்கு 5 ருபீஸ் அவங்க பே பண்ணணும். ஓகே. அந்த அமௌண்ட்டும் நாம ரிசீவ் பண்ணிட்டோம். பேலன்ஸ் எவ்வளோ ருபீஸ் இருக்கு? 3 ருபீஸ் இருக்கு. அதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி, அந்த டேட்ல அவங்க ஒரு ஷேருக்கு 3 ருபீஸ் பே பண்ணணும். ஸோ இன் தட் கேஸ் இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட் பே பண்றப்போ ஒரு 100 ஷேர்ஸ் வாங்குனவங்க வந்து அதுக்கான அமௌண்ட்ட பே பண்ணல. ஸோ அதனால அத என்ன பண்ணிட்டாங்க, ஃபோர்ஃபீட் பண்ணிட்டாங்க. ஃபோர்ஃபீட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, லைக் அத கேன்சல் பண்ணிட்டாங்க. இனிமேல் நீங்க எங்க கம்பெனில ஷேர் ஹோல்டர் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டாங்க. அதனால வந்து அவங்க வாங்குன அந்த அப்ளிகேஷன் மணி 2 ருபீஸும், அலாட்மென்ட் மணி 5 ருபீஸும் அந்த ஷேர் ஹோல்டர்க்கே திருப்பி குடுக்க போறது கிடையாது. அது நம்ம கம்பெனிலயே தான் இருக்கும். பிகாஸ் அவங்க அந்த 3 ருபீஸ் பே பண்ணாதது அவங்களோட தப்பு. அதனால அந்த அமௌண்ட்ட நம்ம திருப்பி குடுக்க மாட்டோம். அதுவே அப்ளிகேஷன் ஃபார்ம் மணி குடுத்துட்டு, நம்ம அலாட்மென்ட் அப்போ அவங்களுக்கு அத நம்ம தான் அக்செப்ட் பண்றதா வேண்டாமான்னு டிசைட் பண்ணணும் அந்த இடத்துல. ஸோ அதனால நம்ம ரிஜெக்ட் பண்ணியிருந்தோம்னா, நாம அவங்களுக்கு அந்த அமௌண்ட்ட குடுக்கணும். அவங்க குடுத்த அமௌண்ட்ட குடுக்கணும். இப்ப வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு, அவங்களும் ஷேர் ஹோல்டரா இருக்கேன்னு அக்செப்ட் பண்ணிட்டு, அமௌண்ட் பே பண்ணல அப்டின்னா, அது அவங்களோட தப்பு. ஓகே. அது மாதிரி இந்த 100 ஷேர்க்கான அந்த ஷேர் ஹோல்டர் வந்து இந்த 3 ருப்பீஸ பே பண்ணல. ஸோ, அதனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஷேர ஃபோர்ஃபிட் பண்ணிட்டாங்க அப்டிங்கிறப்போ, அந்த ஷேர் வந்து நம்ம இன்னும் இஷ்யூ பண்ணல அப்டிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வரும். அதுக்கப்புறம் அத திரும்ப இஷ்யூ பண்ணுவாங்க பப்ளிக். அப்படி இஷ்யூ பண்றப்ப, இந்த மாரி ரீஇஷ்யூ பண்றப்ப என்ன ஆகும்னா, அந்த ரூ. 10 ஒரு ஷேரோட வேல்யூ இருக்குல்ல, அந்த ரூ. 10க்குமே இஷ்யூ பண்ண மாட்டாங்க. இத விட கம்மியா தான் பண்ணுவாங்க. அந்த மாரி இந்த ப்ராப்ளம்ல ரூ. 8க்கு தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ ஆல்ரெடி நம்ம எவ்வளோ ரூபா வாங்கியிருக்கோம் அந்த ஷேருக்கு? ரூ. 7 வாங்கியிருக்கோம் 100 ஷேருக்கு. ஆனா, இப்ப திரும்ப ரூ. 8 வாங்குறோம். அந்த ரூ. 8யும் பே பண்ணி ஷேர் வாங்கிட்டாங்க பப்ளிக். ஓகே. அதுதான் இங்க சொல்றாங்க. அப்போ அந்த ரூ. 7 பிளஸ் ரூ. 8 2யும் நம்ம டோட்டல் பண்றப்போ ரூ. 15 வரும். ஸோ இந்த ரூ. 15ல ரூ. 10 வந்து ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள போகணும். நான் எப்பவுமே எல்லா வீடியோலயும் நான் சொல்றது இதுதான். இந்த ஷேர்ஸ பொறுத்தவரையும் நீங்க ஒரு இமேஜினரி திங் வச்சுக்கணும். நம்ம கிச்சன்ல இருக்கிற அஞ்சர பெட்டி மாதிரி. ஓகே. அதுல நடுவுல ஒரு டப்பா இருக்கும். சுத்தி நெறைய டப்பாக்கள் இருக்கும். அது மாதிரி தான் இங்கேயும் வந்து என்னன்னா, நடுவுல இருக்கிற டப்பாவ ஷேர் கேபிட்டல் டப்பான்னு வச்சிருப்போம். ஸோ இங்க வந்து ஷேர் கேபிட்டல் டப்பாக்கு ரூ. 1,00,000 போகணும். ஓகே. 10,000 இன்டூ 10 ரூ. 1,00,000 போகணும். அந்த ரூ. 1,00,000ல அ அந்த ரூ. 1,00,000ல இப்ப வந்து எக்ஸஸா நமக்கு ரூ. 5 இருக்கு ஒரு ஷேருக்கு.
இப்போ 10,000 சாரி 8,000 இன்டூ 5 40,000 40,000 எக்ஸஸா இருக்கு. அது செக்யூரிட்டி பிரீமியம்க்கு நம்ம அத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே. அந்த எக்ஸஸா இருக்கிற அமௌண்ட் செக்யூரிட்டி பிரீமியம் பாக்ஸுக்கு போகும். ஓகே. இதுதான் இந்த ப்ராப்ளமோட எக்ஸ்ப்ளனேஷன். இதுக்கான ஜர்னல் என்ட்ரீஸ் என்னென்ன அப்படிங்கிறத குயிக்கா பார்த்துடலாம். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொஸ்டின்லயே உங்களுக்கு குடுத்துட்டேன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம் பப்ளிக்கு. அவங்க அதுக்கான அப்ளிகேஷன் மணி குடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ₹16,000 உள்ள வந்திருக்கு. ஸோ பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டூ ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட். பேங்க் அக்கவுண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ நமக்கு வந்து ₹16,000 உள்ள வந்திருக்கு. அந்த அமௌண்ட்ட எந்த பாக்ஸ்க்குள்ள போடுவோம்? ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்க்குள்ள போடுவோம். ஓகே. அந்த அஞ்சர பெட்டியில சுத்தி இருக்கிற டப்பால ஒரு டப்பா ஷேர் அப்ளிகேஷன் டப்பா. ஸோ நம்ம கையில 16,000 வந்திருக்கு. ஸோ அத டெபிட் பண்ணியிருக்கோம். வேர் இட் ஹாஸ் டூ கோ ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ். ஸோ அதனால அத கிரெடிட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்ல 16,000 இஸ் தேர். செகண்ட் என்ட்ரி பாருங்க. ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்ல 16,000 இருக்கு. அதனால அத டெபிட் பண்ணியிருக்கோம். திரும்ப வந்து அந்த 16,000 எங்க கொண்டு போய் நம்ம போடணும்? நடுவுல இருக்கிற அந்த ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்க்குள்ள போடணும். ஓகே. ஸோ அதுக்கான என்ட்ரி தான் அது. ஷேர் கேப்பிட்டல் வேர் இட் கோஸ். கிரெடிட் வேர் இட் கோஸ். ஸோ இட் கோஸ் டூ ஷேர் கேப்பிட்டல். அதனால அத கிரெடிட் பண்ணியிருக்கோம். இப்ப அடுத்தது வந்து அலாட்மென்ட் மணி டியூ. இது வந்து நான் எல்லா வீடியோலயும் இந்த எக்ஸ்ப்ளனேஷனும் குடுப்பேன். அப்ளிகேஷன பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் மணி வரும். அதுக்கப்புறம் நம்ம ஷேர் கேப்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். பட் அலாட்மென்ட் பண்றப்போ நமக்கே தெரியும் எத்தன ஷேர்ஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ அதனால அந்த ஷேர்ஸ் அக்செப்ட் பண்ண அமௌண்ட் எவ்ளோ ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்க்குள்ள போகணுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் அமௌண்ட்ட கலெக்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இங்க வந்து 8,000 ஷேர்ஸ் இருக்கு. அலாட்மென்ட் மணி ₹5. ஸோ ஷேர் அலாட்மென்ட் அக்கவுண்ட்ல இந்த ₹40,000 இருக்கணும். அது இந்த ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்க்கு போகணும். ஓகே. ஸோ இது நம்ம ரிசீவ் பண்ண வேண்டிய அமௌண்ட். இங்க டியூன்னும் போடலாம், இல்ல ரிசீவபிள்னும் போடலாம். ஓகே. அதுக்கப்புறம் திரும்ப நாம ரிசீவ் பண்றோம். எவ்ளோ ரிசீவ் பண்றோம் அப்படிங்கிறத நாம இங்க மென்ஷன் பண்ணணும். அதுக்கான என்ட்ரி தான் இது. ஓகே. இங்க 8,000 ஷேர்ஸ்க்கான அலாட்மென்ட் மணியும் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதனால பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் அந்த என்டையர் 40,000ம் வந்துருச்சு. அந்த நம்ம கைக்கு வந்த அந்த 40,000 வந்து எந்த பாக்ஸ்ல போடுவோம்? ஷேர் அலாட்மென்ட் பாக்ஸ்ல போடுவோம். ஓகே. ஸோ ஷேர் அலாட்மென்ட் பாக்ஸ்ல போடுவோம். ஆனா அத எடுத்து ஷேர் கேப்பிட்டல்ல போடுவோங்கிறது ப்ரீவியஸ் என்ட்ரிலயே நம்ம காமிச்சுட்டோம். ஓகே. ஸோ 40,000 அடுத்தது வந்து ஐ டிட்ன்ட் சேஞ்ச் திஸ். ஸோ, அ அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்ல வந்து என்ன அப்டின்னா, அ எவ்ளோ ஷேர்ஸ்க்கு நம்ம வாங்கியிருக்கோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ளோ ஷேர்ஸ்க்கு நம்ம வாங்குனோம்? 8,000 ஷேர்ஸ்க்கு நாம அ ஒரு ஷேருக்கு ₹3ன்னு நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி வாங்குனோம். ஸோ, அதனால ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் பாக்ஸ்ல இருக்க வேண்டிய அமௌண்ட் 24,000. அந்த 24,000 ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்க்கு போகணும். ஸோ, வி ஆர் கிரெடிட்டிங் தி ஷேர் கேப்பிட்டல். ஓகே. அண்ட் ஆல்சோ ஸோ, இங்க 8,000 இன்டூ 3 வந்து ₹24,000 ₹24,000 வரணும். பட் ஆனா நமக்கு எவ்ளோ வந்திருக்கு? பேங்க் அக்கவுண்ட் டேட்டார் எவ்ளோ கேஷ் நம்ம கையில வந்திருக்கு? 7,900 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் தான் வந்திருக்கு. தட் இஸ் 23,700. ஸோ அந்த அமௌண்ட் வந்து நம்ம எந்த பாக்ஸ்ல போடணும்? ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் பாக்ஸ்ல. ஓகே. தட் இஸ் 23,700. இப்போ இதுவும் நான் சொல்லிர்றேன். ஏன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு டியூலயே ஷேர் கேப்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றத நம்ம போட்டுர்றோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்ளோ ரிசீவ் பண்றோம் அப்படிங்கிறத போட்டுர்றோம். அதாவது இந்த ஜர்னல் என்ட்ரி வர்றப்போ, எவ்ளோ அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்க்குள்ள போக வேண்டிய அமௌண்ட் 24,000. ஸோ இந்த அமௌண்ட் ரிசீவ் பண்ணாம நாம என்ன சொல்றது? ஷேர் கேப்பிட்டலுக்கு நம்ம அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ வந்து 300 நமக்கு லேகிங்ல இருக்கு. ஓகே. ஸோ, நம்ம என்ன பண்றது? 100 இன்டூ 3 ₹300 நம்ம கைக்கு இன்னும் வரல. ஸோ, இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு, அதுக்கப்புறம் தான் ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்க்கு போகணும். ஓகே. ஸோ, அதுக்கப்புறம் தான் ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்க்கு போகணும். அதனால தான் நாம அத ஃபர்ஸ்ட்டு போட்டுட்டு, அதுக்கப்புறம் நாம எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறத போடுறோம். இப்ப 300 ஷார்டேஜ் இருக்கு. அப்போ இந்த 23,700 நம்ம ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்ல போட முடியாது. ஸோ இத நம்ம கையிலேயே வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அத கேன்சல் பண்ணிட்டாங்க.
ஓகே, forfeiture of 100 shares. ஸோ அமௌண்ட் கால்ட் அப் per share வந்து 10 rupees. அமௌண்ட் பெய்ட் per share பார்த்தீங்கன்னா 7 rupees. இந்த கொஸ்டின்லயே காட்டுறேன். இந்த 2 rupees இந்த 5 rupeesம் பே பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த 7 rupees தான் இது. அன்பெய்டு வந்து 3 rupees. இவ்ளோ எலாபரேட்டட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேண்டாம். இஃப் இட் இஸ் டோன்ட் வாண்ட், இல்ல நான் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு நீங்க இவ்ளோ எலாபரேட்டடா எழுத வேணாம். உங்களுக்கு புரிஞ்சா போதும். ஓகே. பிகாஸ் இது வந்து ரொம்ப எலாபரேட்டடா இருக்காது. உங்களுக்கு புரிஞ்சா போதும். இவ்ளோ ஸ்டெப்ஸ் போட்டீங்கன்னா, உங்களுக்கு நெறைய டைம் எடுக்கும். ஓகே. இப்போ ஃபார் 100 ஷேர்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, ஷேர் கேபிட்டல் டெபிட்டட் வந்து 100 இன்டூ 10 1000 ரூப்பீஸ். ஃபோர்ஃபீட்டட் அமௌண்ட் வந்து 700 ரூப்பீஸ். அன்பெய்ட் கால் வந்து 300 ரூப்பீஸ். ஓகே. இத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃபோர்ஃபீட்டட் அமௌண்ட் இன் த சென்ஸ் நம்ம கையில இருக்கிற அமௌண்ட்ட நாம என்ன சொல்றது? ஷேர் கேபிட்டல்ல போடாம வைக்க வேண்டிய அமௌண்ட்ட. ஓகே. ஆல்ரெடி 700 இருக்கு. அத ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்ல போட்டிருக்கோம். அத வெளியில எடுத்துட்டு, திரும்ப அத 1000ஆ போடணும். ஓகே. அன்பெய்ட் வந்து 300 ரூப்பீஸ். இந்த ஃபோர்ஃபீட் ஆனதுக்கு நாம என்ன பண்ணணும்? இப்ப ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்ல எவ்ளோ இருக்கணும்? 1000 ரூப்பீஸ் இருக்கணும். பட் ஆனா, அதுல ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மனி விச் இஸ் நாட் வித் அஸ். ஓகே. இது நம்ம கையில இல்ல ரூ. 300. அதே மாதிரி இந்த ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்ல இருக்கிற அ இந்த ரூ. 700 இருக்கு இல்லையா? 700 ரூப்பீஸ் அதையும் வி ஹேவ் டு டேக் அவுட். ஸோ கிரெடிட் வாட் இஸ் கமிங் அவுட் ஆர் வேர் இட் கோஸ். ஸோ இங்க வந்து ஷேர் கேபிட்டல்ல இருக்கிற ரூ. 1000ல இந்த ரூ. 700 எடுத்து ஷேர் ஃபோர்ஃபீச்சர் பாக்ஸ்க்குள்ள போடணும். ஃபோர்ஃபீச்சர் இன் த சென்ஸ் அத கேன்சல் பண்றோம். ஓகே. ஸோ அதனால அதுல போட்டுட்டு ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அது ரூ. 300 நமக்கு வரல. அதனால அத கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதுதான் இதுக்கான என்ட்ரி. அதாவது ஸ்டில் வெளியில இருக்கு. இல்ல ஷேர் கேபிட்டல்லேருந்து வெளியில எடுக்கணுங்கிறத நம்ம கிரெடிட் பண்றோம். ஓகே. ஷேர் கேபிட்டல்ல இருக்க வேண்டிய அமௌண்ட்ட நாம டெபிட் பண்றோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இது ஃபோர்ஃபீச்சர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ரீஇஷ்யூட் 100 ஷேர்ஸ் அட் 8 ரூப்பீஸ். ஸோ ஃபேஸ் வேல்யூ 10 ரூப்பீஸ், டிஸ்கவுண்ட் 2 ரூப்பீஸ். ஸோ டோட்டல் டிஸ்கவுண்ட் வந்து 100 இன்டு 2 200 ரூப்பீஸ். ஸோ இங்க பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் 800 ரூப்பீஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஷேர் ஃபோர்ஃபீச்சர் வந்து 200 ரூப்பீஸ். ஓகே. இந்த ஏன் இங்க ஷேர் ஃபோர்ஃபீச்சர் போடுறோம் அப்டின்னா, சாரி இது நம்ம ஷேர் ஃபோர்ஃபீச்சர்ன்னு போடுறதுனால எதனால அப்டின்னா, ரீஇஷ்யூ பண்றதுனால. ஃப்ரெஷ்ஷா இஷ்யூ பண்ணி அதுல டிஸ்கவுண்ட் குடுத்தா தான் இங்க டிஸ்கவுண்ட்ன்னு வரும். தட் ஸோ அதனால இங்க ஷேர் ஃபோர்ஃபீச்சர்ன்னு போட்டிருக்கோம். ஸோ ஃபோர்ஃபீச்சர்ன்னு நம்ம போட்டிருக்கோம். அதுவே ஃப்ரெஷ்ஷா இஷ்யூ பண்ணியிருந்தா தான் அது டிஸ்கவுண்ட்ன்னு வரும். ஸோ ஏன்னா இந்த 200 ரூப்பீஸ் வந்து நம்ம அங்க ஃபோர்ஃபீட் பண்ணோம் இல்லையா? அந்த அமௌண்ட்லேருந்து எடுத்து நம்ம டேலி பண்ணணும். ஓகே. ஸோ அதனால ஷேர் ஃபோர்ஃபீச்சர்லேருந்து இந்த 200 ரூப்பீஸ் எடுத்து இந்த ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள 1000 ரூப்பீஸ நம்ம போடணும். அதனால தான் இங்க ஷேர் ஃபோர்ஃபீச்சர்ன்னு வருது. ஸோ 800, 200 அண்ட் 1000 ரூப்பீஸ். ஓகே. அடுத்தது இப்ப நம்ம ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்ல போட்டாச்சு. பேலன்ஸ வந்து கேபிட்டல் ரிசர்வ் ஆர் செக்யூரிட்டி பிரீமியம்ல நம்ம போடுவோம். ஓகே. இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேலன்ஸ் இன் ஷேர் ஃபோர்ஃபீச்சர் டூ கேபிட்டல் ரிசர்வ். ஸோ இங்க ஷேர் ஃபோர்ஃபீச்சர்ல எவ்ளோ இருக்கு? ஆல்ரெடி நம்ம 700 ரூப்பீஸ் வாங்கியிருக்கோம். இங்க வந்து 200 ரூப்பீஸ் நம்ம டிஸ்கவுண்ட் குடுத்ததுனால, இந்த 700லேருந்து 200 எடுத்து நாம ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள போடுறோம். அதனால பேலன்ஸ் 500 ரூப்பீஸ் தான் வந்து நாம எங்க போடுவோம்? இங்க கேபிட்டல் ரிசர்வ் பாக்ஸ்க்குள்ள போடுறோம். ஓகே. இந்த கேபிட்டல் ரிசர்வ் எதுக்குன்னா, இந்த மாதிரி யாராவது குடுக்காம போயிட்டாங்க, இல்ல சில சமயம் போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்றோம் அப்டின்னா, இந்த மாரி நெறைய ரிசர்வ் சேர்றப்போ, இந்த ரிசர்வ் அமௌண்ட்லேருந்து எடுத்து நம்மளோட எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பெனிஃபிட்டா நம்ம குடுப்போம். ஓகே. ஸோ அதனால இப்ப இங்க இருக்கிற இந்த எக்ஸஸ் 500 ரூப்பீஸ வந்து நம்ம கேபிட்டல் ரிசர்வ்ல போட்டுருக்கோம். ஓகே. ஸோ இங்க ஆல்ரெடி எங்க இருக்கு? ஷேர் ஃபோர்ஃபீச்சர் பாக்ஸ்க்குள்ள இந்த 500 ரூப்பீஸ் இருக்கு. அது எங்க போகுதுன்னா, டூ கேபிட்டல் ரிசர்வ் பாக்ஸ்க்கு. ஓகே. ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்றேன், என்ன வீடியோஸ் அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட், ப்ளீஸ் டூ கமெண்ட். I'll try my level best to clear as early as possible. With this signing off, Dr. Shanti, thank you once again.